ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே காலையிலேயே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே வேலை இருந்தது. அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த மரத்தில் மணி பிளான்ட் பார்த்தேன். எவ்வளோ பெரிய பெரிய இலையா இருக்குது. இது ஃபுல்லாக அழகாக தொங்குது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாமே மணி பிளான்ட்டு தான். இந்த மரத்தில் ஒரு ஒரு கிளையும் ஒரு ஒரு செடியும் பார்த்தீங்கன்னா லீஃப் பெருசு பெருசாக இருந்தது. அதை டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இது போல் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்படியே விஜய் மால் போயிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது நம்ம இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணி. அப்போலாம் காலேஜ் படிக்கும்போது நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போதெல்லாம் போவோமா, இங்கெல்லாம் போனோம்னா சுற்றி பார்த்துட்டு அப்போல்லாம் நம்மக்கிட்ட காசு இருக்காது, நிறைய பொருள் வாங்க மாட்டோம். இப்போ நம்மக்கிட்ட காசு இருந்தாலுமே இப்போ யோசிக்கிறோம், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும்போது தேவையில்லாமல் செலவு எதுக்கு அப்படின்னு. ஸோ ஜாலியாக போயிட்டு நல்லா உள்ளே வந்து நல்லா சென்ட்ரலைஸ்டு ஏசியாக உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கலாம். ஏன்னா இங்கே ரிலையன்ஸு, மேக்ஸு, ஜூடியோ எல்லாமே இருக்கும். ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேக்ஸில் வந்து குட்டி பசங்களுக்குலாம் நிறைய ட்ரெஸ் இருந்தது. ரிலையன்ஸில் வந்து எப்போவுமே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து நமக்கு டாப்ஸ்லாம் 299, 199க்குலாம் நல்ல டிஷர்ட்டாக எல்லாம் இருந்தது. பார்த்துட்டு ஒரு 2-3 டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு பர்த்டே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கடைங்க வந்து நல்ல சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகும். மேலே வந்து பிளாசோ இருக்குது. விஜய் மால் வந்து வடபழனியில் இருக்குது. ஸோ மேலே வந்து பிளாசோவுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 3 படம் போய் பார்த்துருக்கோம். பிஃபோர் மேரேஜ் சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் விஜய் மாலுக்கு நிறைய டைம் நாங்கள் போயிருக்கோம். அதுவும் பிளாசோவில் தான் மூவி புக் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கும் பிளாசோ தேட்ரு. மேலே வந்து சூப்பராக இருக்கும். அந்த இதுவே ரொம்ப அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போனப்போ ரெட்ரோ மூவி எல்லாமே போயிட்டுருக்கு. ஆனால் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேக் கலெக்ஷன்லாம் சும்மா ரேட்டு எவ்வளோ கேட்கலான்னு கேட்டால் 5000 ருபீஸா. அந்த 5000 ருபீஸ்மே 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது. இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம்ல. ஸோ அப்படி எல்லாமே 50% ஆஃபர், பை 1 கெட் 2 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு காஸ்ட்யூமே 2000 3000 சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக பிராண்டடாலாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. வேணும்னா வந்து நமக்கு எப்போவுமே நம்ம சரவணா ஸ்டோர் தான், ஜெயச்சந்திரன் அதெல்லாம் தான் நமக்கு பெஸ்ட்டு. அதனால் நாங்கள் போனோம், விண்டோ ஷாப்பிங்கை நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்லாம். ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கேட்ட 300 ருபீஸாக. தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீம் வேறு ஆர்டர் பண்ணிட்டோம். சரி என்ன ஒரு 100-150 தான் இருக்கும்னு நினச்சேன். 300 ருபீஸ் கொடுத்துலாம் ஐஸ்கிரீம் வந்து என்ன சொல்கிறது, ப்ரௌனி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோலாம் வந்து ஒர்த்தே கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இங்கே. மால்னாலே ரொம்ப வந்து இங்கே ரெண்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால தான் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படியே நிறைய ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த சம்மருக்கு விசிட் பண்ணுங்கள். இந்த சம்மரில் வெளியே எங்கேயுமே வெக்கேஷன் போகல. ஸோ சும்மா வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாமேன்னு போனது தான். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும்.